காவடி ஓட்டு மயிலிலும் காவடி போட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் தேவர் தலையிலும் காவடி போட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோ எல் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோ படிமாவலிபார் படிமாவலிபார் மூவடி கேட்டல்று மூதண்ட கூட முகடு முட்ட மூவடி கேட்டல்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் சேவடி நீட்டும் பெருமான் மருகல் சிற்றடியே சேவடி நீட்டும் பெருமான் மருகல் சிற்றடியே பெருமான் மருகல் சிற்றடியே கந்தர் அலங்காரம் 15வது பாடல். மிக மிகச் சிறப்பான பாடல். சான்றோர்கள் போற்றக்கூடிய பாடல். 2 நிகழ்ச்சிகளை சுட்டிக் காட்டுகிறார். ஒன்று மாமனார் நிகழ்ச்சி, இன்னொன்று மாப்பிள்ளையின் நிகழ்ச்சி. மாமனார் நிகழ்ச்சி என்ன? முருகனுக்கு மாமனார் யார்? திருமால். அவர் என்ன செய்தாராம்? மாவலி சக்கரவர்த்தி இடத்திலே வாமனனாக போனார். 3 அடி மண் கேட்டார். தன்னுடைய சிற்றடியினாலே 3 அடி மண் கேட்டார். அப்படி 3 அடி மண் கேட்ட பொழுது மகாபலி சக்கரவர்த்தி தந்தான். ஓரடியினால் வானத்தை அளந்தார், ஓரடியினால் உலகத்தை அளந்தார். 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்தார். அது மாதிரி முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியை 3 இடத்துல வச்சாராம். அது என்ன 3 இடம்? முதல்ல மயில்ல வச்சாராம். தாவடின்னா பிரயாணம்னு அர்த்தம். தாவடி ஓட்டும் மயிலுனா பிரயாணம் செய்யக்கூடிய மயில்ல வச்சாராம். அப்புறம் தேவர்கள் தலையில வச்சாராம். அதுக்கப்புறம் அருணகிரியாருடைய அடி ஏட்டுல வச்சாராம். யாரு வச்சா? படிமாவலிவால் மூவடி கேட்டென்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருவான் மருகந்தன் சிற்றடியே. அவன் பெருமான், இவன் மருமக பிள்ளை, சின்ன பிள்ளை. இவன் சிற்றடி இவளது சாதித்தது. எங்கெல்லாம் பட்டது? தாவடி ஓட்டும் மயிலிலும். எம்பெருமான் திருவடி மயிலின் மீது படுகிறது. இது மயில் பெற்ற பெரும் பேர். தேவர்கள் தலையில் படுகிறது. மயிலேறு மையன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் என்பது கந்தர் அலங்காரம். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா. அதனாலே தேவர்கள் தலையிலே ஒரு திருவடி பட்டது. அப்புறம் இவர் பாட்டில போய் திருவடி பட்டது. அருணகிரிநாத சுவாமி பாட்டில முருகனுடைய திருவடி பட்டது. சாதாரண தாளுக்கு மதிப்பு கிடையாது. அரசாங்க முத்திரை, ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருந்தா அதுக்கு நோட்டுன்னு மதிப்பு. சாதாரண பாட்டுக்கு மதிப்பு கிடையாது. முருகன் திருவடி பட்டுட்டா அதுக்கு மதிப்பு அதிகம். 3 இடத்துல பட்டுதான். தாவடி ஓட்டும் மயிலில் பட்டது, தேவர்கள் தலையில் பட்டது, என் பாவடி ஏட்டில் பட்டது. இதுக்கு மிக அற்புதமாக பெரியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள் விளக்க உரை சொல்வார்கள். ஒரு பெரிய செல்வந்தர் கையிலே ஒரு காசோலை. இந்த காசோலையில் ஒரே ஒரு தாள் தான் பாக்கி இருக்கிறது. தமிழ்ல சொல்ல போனா காசோலை, ஆங்கிலத்தில் புரிகிறாப்புல சொன்னா செக் புக். அதுல ஒரு தாள் தான் பாக்கி இருக்கு. அன்னைக்கோ முக்கியமான நாள் சனிக்கிழமை. நாளைக்கு பேங்க் விடுமுறை. ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். 6 கோடி ரூபாய் மதிப்பு அந்த செக்கு. மிகப்பெரிய ஒப்பந்தம். அந்த செக்குல கையெழுத்து போடணும். ஒரு தாள் தான் இருக்கு. வேகமா என்ன செஞ்சாரா, கையெழுத்து போடுறவரு சீல் வச்சு கையெழுத்து போடணும்.
கம்பெனி பேரை சீல் வச்சு கையெழுத்து போடணும். ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்றோம்ல, அந்த முத்திரை அதை எடுத்தாராம். ஒரு நிமிஷம் யோசிச்சாராம். இந்த காசோலையில வைக்கிற பொழுது ஏதாச்சும் தப்பா போனா காசோலை வீணா போயிடும். இனிமே காசோலை கிடையாது, கடைசி காசோலை அது. அதனால என்ன பண்ணாராம், எடுத்து வேற ஒரு தாள்ல வச்சு பார்த்தாராம். பரவாயில்லாம இருக்கு. இன்னொரு தாள்ல வச்சு பார்த்தாராம், சரியா இருக்கு. மூணாவதா அந்த செக்குல கொண்டாந்து வச்சாராம். அருணகிரிநாத சுவாமிகள் பேசுகிறார், அந்த பெரியவர் 2 இடத்துல வைத்து பார்த்து கொண்டு மூன்றாவதாக அந்த காசோலையில் தன்னுடைய முத்திரையை வைத்தது போலே முருகப்பெருமான் என் பாட்டிலே அடி வைக்க வேண்டும் என்று எண்ணி மயிலில் அடி வைத்து பார்த்தான், தேவர்கள் தலையில் அடி வைத்து பார்த்தான், மூன்றாவதாக என் பாவடி ஏட்டில் அடி வைத்து பார்த்தான் என்கிறார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படிமாவலிபாள் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. சேவடி நீட்டினான் அந்த திருமால். யாரு? ஓங்கி உலகளந்த உத்தமன் செவ்வேட்பரமனது திருவடி தாமரையானது அங்கெல்லாம் போயிற்று. அந்த பெருமானுடைய மாப்பிள்ளை முருகப்பெருமான், அவருடைய அந்த திருவடி தாமரை இதுவும் 3 இடத்துல பட்டது. என்ன 3 இடம்? மயில் மீது பட்டது, தேவர்கள் தலையில் பட்டது, அடியேனுடைய திருப்புகள் ஏட்டில் பட்டது. அதனாலே இந்த திருப்புகளுக்கு பெருமை அதிகம் என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த அழகான பாடல். தடுங்கோள் மனத்தை இடுங்கோள் வெகுளியை தாரமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தாரமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள். எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடல் குன்றம் திறக்க. எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடல் குன்றம் திறக்க. துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. கொடுங்கோபச்சூருடல் குன்றம் திறக்க. துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. கந்தர் அலங்காரத்தில் 16வது பாடல் கட்டாயமாக நாமெல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய பாடல். நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் உபதேசம் பண்ணுகிறார். 16வது பாடல் என்றும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு சில உபதேசங்களை பண்ணுகிறார். தடுங்கோள் மனத்தை, மனசு புலன் வழியில் போய் அலைகிறது. எப்படியெல்லாமோ போய் அலைந்து கொண்டிருக்கிறது. காடுங்கரையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்கிறார் தாயுமானார். மனசு ஓடுது, அடக்க முடியலே. கோயில் வழிபாடு பூஜை யோகம் எதுலையும் வரமாட்டேங்குது.
இதை விட்டுட்டு எங்கேயோ போகுது. இந்த மனசு இறந்தாத்தான் தேவல. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனசு இறந்து போகலன்னா உன் வாயினால என்னடா லாபம்? தாயுமானார் கேட்கிறார். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே. திருப்புகழ். தனியா மனத்தை தடுத்த நிறை தவத்தோர் காணும் தயாபரியே என்பது அங்கையர்க்கண் நம்மை பதிகம். அதனால என்ன செய்யணும்? மனத்தை ஓய்வின்றி சிந்திக்கக்கூடிய மனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். தடுங்கோள் மனத்தை. இரண்டாவது, விடுங்கோள் வெகுளியை. நமக்கெல்லாம் கோபம் அடிக்கடி வருது. நான் கோபம் வந்தா மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான். இந்த கோபம் பொல்லாது. 100 ஆண்டு வாழ வேண்டுமா? கோபம் இல்லாமல் வாழ வேண்டும், அச்சமில்லாமல் வாழ வேண்டும். அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதினியில் மரணமில்லை. பாரதியார். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது திருக்குறள். யாருக்கு துக்கமில்லை? கோபமில்லாதவனுக்கு துக்கமில்லை. கோபம் வந்தா பாவத்துக்கு அஞ்சாது. உதிரம் கொதிக்கும், நரம்பு முறுக்கேறும், உடல் நலம் கெட்டு போய்விடும். சினத்தை விட்ட சான்றோர்கள் முருகனை கும்பிடுவார்களாம். அத திருப்புகழ் சொல்லுது. சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தோழ மகிழ்வோனே. அதனால என்ன செய்யணும்? 1, தடுங்கோள் மனத்தை. 2, விடுங்கோள் வெகுளியை. 3, தானமென்றும் இடுங்கோள். அறந்தான் மனுஷனை காப்பாற்றும். அறம் என்பது என்ன? ஈதல் அறம். இருக்கத கொடு. அறிவுள்ளவன் அறிவை கொடுக்கட்டும், செல்வம் உள்ளவன் செல்வத்தை கொடுக்கட்டும், உடல் நலம் உள்ளவன் உழைப்பை கொடுக்கட்டும். கொடுக்காம போகக்கூடாது. உன்னை படிச்சுட்டு அடுத்தவனுக்கு சொல்லாம போயிட்டா அடுத்த பிறவியிலே பிரம்ம ராட்சசா பிறந்து மரத்தில தொங்கணுமா. கிருபானந்த வாரியார் சாமி சொல்றார். படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லு, இருக்கிற பணத்தை எடுத்துக் கொடு. ஒரு முறை புல்லாங்குழலும் கால்பந்தும் சந்தித்துக் கொண்டன. கால்பந்து புல்லாங்குழலை பார்த்து கேட்டது, தம்பி நல்லா இருக்கியா? புல்லாங்குழல் சொன்னது, அண்ணே நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? கால்பந்து சொன்னது, தம்பி அதை ஏன் கேட்கிற? உன்னை எல்லோரும் கால்பந்தை விட்டுவிட்டு உன்னை எல்லோரும் போற்றுகிறார்கள். கால்பந்தாகிற என்னை 11 பேர் மிதிக்கிறார்கள். உன்னை மதிக்கிறார்கள் தம்பி, என்னை மிதிக்கிறார்கள். குழலொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி என்று புல்லாங்குழலாகிற உன்னை மதிக்கிறார்கள். காலாலும் தலையாலும் அடித்து கால்பந்தாகிற என்னை மிதிக்கிறார்கள். ஏன் தம்பி இப்படி? புல்லாங்குழல் சொன்னது, அண்ணே, எனக்குள்ளே உள்ள காற்றை நான் சரிகமபதனி என்று 7 துவாரங்களின் வழியாக எல்லோருக்கும் கொடுக்கிறேன். என்னை மதிக்கிறார்கள். நீங்கள் காற்றை உள்ளே வைத்து பூட்டி விட்டீர்கள். உங்களை மிதிக்கிறார்கள். கொடுத்தால் மதிப்பார்கள், கொடுக்காமல் பூட்டிவிட்டால் மிதிப்பார்கள். இதைத்தான் அற்புதமாக இவர் பேசுகிறார். என்ன செய்ய வேண்டும்? தானமென்றும் இடுங்கோள். மறுமைக்கு உதவக்கூடியது அறம்தான். நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள் அப்படின்னு பின்னால சொல்ல போறார். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிறந்திடுமே என்பது ஔவையாருடைய வாக்கு. நம்ம ஒருத்தனுக்கு கொடுத்தா அது நமக்கு எங்கேயாவது வந்து உதவி செய்யும். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானமென்றும் இடுங்கோள். 4வது ரொம்ப முக்கியம், இருந்தபடி இருங்கோள். இருந்தபடி இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? மனசை தடுத்து வெகுளிய விட்டு கருணை செய்து அன்பு வடிவாக சும்மா இருப்பது, அதுதான் இருந்தபடி இருப்பது. கல்லாளின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப் பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்திக்கு பாடப்பட்ட அற்புதமான வாக்கு.
இருந்ததனை இருந்தபடி எம்பெருமான் இருந்து காட்டினான். நீ எந்தவிதமான ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பமும் இல்லாமல் இராப்பகலற்ற இடத்தே இரு. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. இதெல்லாம் நீங்கள் செய்தால் முருகப்பெருமான் திருவருள் தானே வந்து உங்களுக்கு வெளிப்பட்டு நிற்கும். முருகப்பெருமான் யாரு? எழுபாறு முய்ய 7 உலகங்களும் பிழைக்குமாறு கொடுங்கோபச்சூருடன் கொடிய கோபத்தோடு சூடிய சூரபன்மாவுடன் குன்றம் கிரௌஞ்ச மலையும் திறக்க பிளந்து அழியும்படி தொலைக்க துளையிடும்படி வைவேல் விடுங்கோன் கூர்மைமிக்க வேற்படையை விடுத்தருளிய தனிப்பெருந்தலைவனாகிற முருகக் கடவுளின் அருள் தானே உமக்கு வெளிப்படுமே. சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ஓவியம் எது தேவையோ அதை கோடு போட்டு காட்டுறோம், புனையா ஓவியம்னு சொல்லுவாங்க. சிற்பத்துல எது தேவையில்லையோ அதை செதுக்கி போடுறோம். ஒரு கல்லை பார்க்கறோம், நமக்கு கல்லுத்தான் தெரியுது. சிற்பிக்கு அந்த கல்லுக்குள்ள முருகன் தெரிகிறான். இந்த முருகனை வச்சுக்கிட்டு மற்ற கல்பகுதிகளை பூரா செதுக்கி தூக்கி போட்டானா முருகன் அழகாக தானே வந்து வெளிப்பட்டான். நம்ம மனசுக்குள்ள முருகன் இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? மனசை தடுத்து வெகுளிய விட்டு தானம் கொடுத்து இருந்தபடி இருந்தால் இதெல்லாம் போயிடும். முருகன் மனத்திலே தானே வந்து வெளிப்படுவான். அதத்தான் அவன் தானே வெளிப்படுவான் என்கிறார். அற்புதமான வாக்கு. நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய கந்தர் அலங்காரம். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள். இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? எழுபாறு முய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. அவன் அருளும் வெளிப்படும், அவனும் வெளிப்படுவான். வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி போத்த தண்டை. வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி போத்த தண்டை. பாதாரவிந்தம் அரணாக பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலுமில்ல. பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்ல. சூதானது அற்றவெளிக்கே ஒளித்து சூதானது அற்றவெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாயினி மனமே. சூதானது அற்றவெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே. தெரியாது ஒரு பூதற்குமே, தெரியாதொரு பூதற்குமே. கந்தர் அலங்காரம் 17வது பாடல். முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தின் புகழை சொல்லக்கூடிய பாடல். முருகப்பெருமான் எனக்கு உபதேசித்தான். வேத ஆகமங்களால் துதிக்கப்படக்கூடிய எம்பெருமானுடைய வெற்றித் தண்டை திருவடித் தாமரையை தஞ்சமாக அடைந்தால் நினைப்பும் மறப்பும் இல்லாத பர வெளியில் ஒளித்து சும்மா இருக்கலாம். இது யாருக்கும் தெரியாத ஒன்று என்று ஒரு பரம ரகசியத்தை குறிப்பிடுகிறார் அருணகிரியார். வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாதொரு பூதற்குமே. மனமே, வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கக்கூடிய அழகான வேற்படையை உடையவன் முருகப்பெருமான். வேதாகம சித்திர வேலாயுதன். அவன் வெற்றி பூத்த மாலை, வெற்றின்னா வெற்றி மலர் மாலை, அதை அணிந்த தண்டையை பெற்றவன். வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம்
பாதமாகிற தாமரை மலர் அதை அரணாக காவலாக கொண்டு அல்லும் பகலும் நினை. அப்ப என்ன ஆகும்? அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற மறப்பும் நினைப்பும் இல்லாத வஞ்சகமற்ற பரவெளியில் மறைந்திருக்கலாம், சும்மா இருக்கலாம், பேசா அனுபூதியில் திளைக்கலாம். இதை விட்டு நீ வேறு பாதைக்கு போகாதே மனமே. யாருக்கும் தெரியாது இந்த நன்னெறி, ஒருவருக்கும் தெரியாதது. வேதங்களும் ஆகமங்களும் எம்பெருமானை போற்றுகின்றன. அவனுக்கு வெற்றி மலர் மிக பிடித்தமான ஒரு மலர். பாதம் என்பது அவனுக்கு அரவிந்த பாதம். அவனை கும்பிட்டால் நம்முடைய மனத்திலே அல்லும் பகலும் தெரியாது. அல்லும் பகலும்னா என்ன? மறப்பும் நினைப்பும். மறப்பும் இருக்கப்படாது, நினைப்பும் இருக்கப்படாது. அது எப்படி சார்னா, அது அனுபவித்த ஒரு அனுபவ நிலை. இப்போ உன்னை நினைச்சேன்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் மறந்திருந்தான்னு அர்த்தம். இந்த ரெண்டு இருக்கப்படாதான். அதத்தான் இராப்பகலற்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே. சூதானது அற்ற வெளி, வஞ்சகமில்லாத பரவெளி. அங்கே போய் நிம்மதியா ஒளிஞ்சு இருக்கலாமா. மலமாயைகளுக்கு அப்பாற்பட்டது, புறப்பகை உட்பகைக்கு அப்பாற்பட்டது. அதிலே போய் ஒளிந்து கொள்வது ஒரு பெரிய வசதி. அனாதியிலே வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை அப்படின்னு முந்தன பாட்டுல சொன்னாரே, அதுதான் அந்த வெளி. அதுல போய் ஒளிந்திருப்பது. காடும் கரையும் கால்விட்டு ஓடக்கூடிய மனக்குரங்கை அடக்கி ஒளிந்திருப்பது சும்மா இருக்கும் சுகம். இந்த சுகத்தை தான் எம்பெருமான் எனக்கு உபதேசித்தான். சும்மா இருவென நீ சொல்ல பொருளொன்றும் அம்மா அறிந்திலம் என்று அன்று உரைத்த எம்மான் அருணகிரிநாதர் அனுபவம் நாயேற்கு கருணை புரி போரூரா காட்டு. இந்த சும்மா இருக்கிற சுகத்தை திருப்போரூர் சிதம்பர சுவாமி இப்படி பாடினார். ராமலிங்க சுவாமி பாடினார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம். யாருக்கும் தெரியாம இருப்பது, சும்மா இருப்பது, அது சும்மா சொல்லக்கூடிய காரியமல்ல. மத யானையை வசமாக்கலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், சிங்கத்தின் முதுகில் ஏறலாம், பாம்பை பிடித்து ஆட்டலாம், பஞ்சலோகத்தை வேதிக்கலாம், யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கலாம், தேவர்களை ஏவல் கொள்ளலாம், இளமையோடு இருக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், நீர்மேல் நடக்கலாம், நெருப்பில் நிற்கலாம், எல்லா சித்திகளும் பெறலாம். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற செயல் அரிது அரிதுகான். தாயுமான சுவாமி இவ்வளவுன்னு சொல்றார். மனமே, வேத ஆகமங்களால் துதிக்கப்படக்கூடிய எம்பெருமானுடைய வெற்றி தண்டை திருவடி தாமரையை தஞ்சமாக அடை. நினைப்பும் மறப்பும் இல்லாத வெளியில் ஒளித்து சும்மா இரு. இனியாவது வா, இது வேற யாருக்கும் தெரியாத பேரின்பமாகும் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரியார். வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி, வையில் கதிர்படி வேலோனை வாழ்த்தி, வரிஞர்க்கு என்றும் பொய்யில் பிளவள வேணும் பயிர்கள். வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி, வரிஞர்க்கு என்றும் பொய்யில் பிளவள வேணும் பகிர்வின்கள். துங்கற்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் பெருநிழல் போல். வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பில் பெருநிழல் போல். கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே, கடைவழிக்கே. கந்தர் அலங்காரத்தில் 18வது பாடல். எப்படியாவது மற்றவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும், உலகத்திற்கு கொடுத்து வாழுங்கள். உங்கள் உடம்பு
வெறும் நிழல் போல் போய்விடும் என்று காட்டுவது இந்த பாடல். வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள். நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற்பொருளும் உதவாது காண் நும் கடைவழிக்கே. ஒரு செல்வரும் புலவரும் நடந்து போனார்கள். நல்ல வெயில் நேரம். 2 பேரும் காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள். தாங்க முடியவில்லை. அந்த பணக்காரர் ஓடினார். ஒரு மரத்தின் நிழலில் போய் நின்று கொண்டார். புலவர் பின்னாலே வந்தவர் அவர் பக்கத்திலே போய் நின்றார். ஏன் நின்று விட்டீர்கள்? புலவர் கேட்டார். பணக்காரர் சொன்னார், காலில் செருப்பில்லை, வெயில் தாங்க முடியவில்லை, அதுதான் நிழலுக்கு வந்தேன், நிற்கிறேன். புலவர் கேட்டார், ஏன் உங்கள் உடம்பிலேயே நிழல் இருக்கிறதே, அதில் நிற்க வேண்டியது தானே? பணக்காரர் சொன்னார், இது என்னையா வேடிக்கையா இருக்கிறது, தன் உடம்பு நிழலில் தான் நிற்க முடியுமா? முடியாதே. ஓஹோ. புலவர் சொன்னார், உங்க உடம்பு நிழலே உங்களுக்கு உதவதேன்னா உங்களுடைய பணம், காசு, காரு, வண்டி, வீடு எல்லாம் உதவும்னு நினைக்கிறீங்களே, அது எவ்வளவு பேதமைன்னு கேட்டார். நம்ம நிழல்ல நம்ம நிக்க முடியாது. வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல். இந்த நிழல் மாதிரி கையிற்பொருளும் உதவாது காண் நும் கடைவழிக்கே. அதனால என்ன செய்யணும்? எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது. அதனாலே அறஞ்செய்க. எப்படி? வறிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். யாருக்கு கொடுக்கணும்? வறிஞருக்கு கொடுக்கணும். 2வது, எவ்வளவு கொடுக்கணும்? நொய்யிற் பிளவளவாவது கொடுக்கணும். நொய்யின்னா அந்த அரிசி குருணைன்னு சொல்லுவாங்க, அதை விட ரொம்ப குறைவானது. அதுல கொஞ்சமாவது கொடுக்கணும். நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். அப்போ நுங்கட்கிங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையிற்பொருளும் உதவாது காண் நும் கடைவழிக்கே. அப்படி கொடுக்கிற பொழுது எப்படி கொடுக்கணும்? முருகனை வாழ்த்தி கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்கள் கொடுத்தால் இந்த நல்வினைக்காக இன்னொரு பிறவி எடுக்கணும். தீவினைக்கும் பிறவி உண்டு, நல்வினைக்கும் பிறவி உண்டு. தீவினை என்பது இரும்பு விலங்கு, நல்வினை என்பது பொன் விலங்கு. விலங்கு விலங்குதானே. முருகனை வாழ்த்தி கொடுத்து விட்டால் அந்த பலன் அவனை போய் சேரும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், நம்ம ஒரு பொருளை கொடுக்கிறோம், அது நம்ம பொருளா? கிடையாது. கடவுள் கொடுத்ததை நம்ம கொடுக்கிறோம். நம்ம என்ன பிறக்கிற பொழுது பணத்தோடையா பிறந்தோம், இல்ல போற பொழுது பணத்தை கொண்டுட்டு போறோமா? ரெண்டும் கிடையாது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. குறிக்கக்கூடிய செல்வம் கடவுள் கொடுத்தது. நம்மெல்லாம் செல்வத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, செல்வத்துக்கு பாதுகாப்பாளன். ஓனர்னு சொல்லப்படாது, ட்ரஸ்டின்னு சொல்லணும். பாதுகாப்பாளன். எங்கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறான்னா கடவுள் அதை நான் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா அந்த பணம் எங்கிட்டயே இருக்கும். தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கடவுள் ட்ரஸ்டிய மாத்தி வேற ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்துடுவார். இத மனசுல வச்சுக்கணும். அதனால என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுக்கிற பொழுது முருகனை வாழ்த்தி கொடுக்கணும். அப்பா, நீ கொடுத்த பணத்தை உன் வடிவாயிருக்கிற வேற ஒருத்தனுக்கு கொடுக்கிறேன். வறிஞருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுதும் கொடுக்க வேண்டும். வறியார்கொன்றீவதே ஈகையினார்ல, அதத்தான் இவர் சொல்கிறார். வறிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள். வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி கூர்மை மிக்க ஒளி செய்யக்கூடிய வடித்தெடுத்த வேற்படையை உடைய முருகப்பெருமானை வாழ்த்தி வறிஞர்க்கு, ஏழைகளுக்கு என்றும் எப்பொழுதும் நொய்யிற் பிளவளவேனும் நொய்யில் பாதியாவது பகிர்மின்கள் பங்கு போட்டுக் கொடுங்கள். நுங்கட்கு இங்கன், உங்களுக்கு இந்த ஊரில் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின்
வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடம்பு மாதிரி வெறும் நிழல் போல் இதன் பயனற்ற நிழலைப் போல கையிற்பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டு செல்லக்கூடிய பாதைக்கு உங்கள் கைப்பொருள் ஒரு காலும் உதவாது நினைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மா போற பொழுது பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே, வேற ஒன்னும் கூட வராது. பொருளும்னு ஒரு வார்த்தை வச்சார் பாத்தீங்களா? கையிற்பொருளும். பொருளும்னா என்ன அர்த்தம்? மனைவி, மக்கள், மாடு, வீடு எல்லாத்துக்கும் சேர்ந்துருச்சு. வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையார் மலர்ப்பதத்தை போதுற்று எப்போதும் புகழு நெஞ்சே இந்த பூதலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடிப் புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. பட்டினத்து சுவாமி வாக்கு. தீதுற்ற செல்வமென் தேடிப் புதைத்த திரவியம் என், இதெல்லாம் என்ன போயிரும்? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. அந்த கருத்தை பேசுகிறார். அருமையான வாக்கு. வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி. ஒருத்தருக்கு கொடுக்கிற பொழுது நான் கொடுக்கிறேன்னு நினைக்கப்படாது, முருகன் கொடுக்கிறான்னு நினைக்கணும். நான் கருவி, அவன் கர்த்தா. இந்த புண்ணியம் அவனைச் சேர்ந்தது, எனக்கல்ல. வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு கொடுக்கணும், என்றும் கொடுக்கணும். நொய்யிற் பிளவளவேனும் கொடுக்கணும். அற்புதமான வாக்கு. உடம்பு நிழல், வெய்யிற்கு ஒதுங்க உதவாது. உலக மக்களே, வடிவேல் பெருமானை வாழ்த்துங்கள், முடிந்தவரை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்பது இதன் திரண்ட கருத்து. சொன்ன கிரௌஞ்ச கிரியோடுருவ தொலைத்தவை வேல். சொன்ன கிரௌஞ்ச கிரியூடு உருவ தொலைத்தவை வேல். மன்ன கடம்பில் மலரு மாலை மார்ப, கடம்பில் மலரு மாலை மார்ப. மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு. நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தே, என்னை மறந்து இருந்தேன். இறந்தே விட்டது இவ்வுடம்பே. நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன். இறந்தே விட்டது இவ்வுடம்பே. கந்தர் அலங்காரத்தில் 19வது பாடல். என்னை மறந்து இருக்க முடியுமா? இருக்க முடியும். இந்த உடம்பு இருக்கிறதுனால 1000 தொல்லை. உடம்புல இங்க வலி, அங்க வலி, அப்படி இப்படி. இந்த உடம்ப மறந்துட்டு உட்கார முடியுமா? உட்கார முடியும். எப்போ? முருகனை உணர்ந்து எல்லாம் ஒடுங்கினால் குணமற்ற தன்மை கிடைக்கும், நிர்குணம் வரும். நிர்குணம்னா என்ன? குணமற்ற தன்மை கிடைக்கும். அப்போ என்னை மறந்து இருக்கலாம், இவ்வுடம்பு இறந்தே போய்விடும். உடம்பு நல்லாத்தான் இருக்கும், ஆனா உணர்ச்சிகள் போய்விடும். சொன்ன கிரவுஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன. சொர்ணம்னா பொன்னிறமான, கிரவுஞ்ச கிரின்னா கிரவுஞ்ச மலை.
அது ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன, அதன் நடுவிலே செல்லும்படி தொலை செய்த கூர்மை மிக்க வேற்படையைத் தாங்கிய மன்னனே, கடம்பின் மலர் மாலை மார்வ, அவன் கழுத்திலே கடப்ப மாலை சூடியிருக்கிறான். இந்த கடப்ப மாலைக்கு எவ்வளவு பெருமைங்கிறீங்க? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். அப்பர் சாமி சொல்றார், நம்ம கொடுத்த கடப்ப மாலையை சூடியவன். அடியார்கள் கொடுத்த மாலை கடப்ப மாலை. பரிமளமிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே, கடிமா மலர்க்குள் இன்ப முளவேரிகக்கு நண்பு தருமா கடப்ப மைந்த தொடைமாலை, கனமேறு ஒத்திடும்பன் இருமா புயத்தணிந்த கருணாகர பிரசண்ட கதிர்வேலா. கடப்ப மாலைக்கு அவ்வளவு சிறப்பு. இதெல்லாம் திருப்புகள். முருகனுக்கு என்ன பேரு? கடம்பன்னு பேரு. கடப்ப மாலை அவனுக்கு ரொம்ப விருப்பமானது. அதனாலே அதைச் சொல்கிறார். சொன்ன கிரவுஞ்ச கிரிவூடுருவ தொலைத்த வைவேல் மன்ன, கடம்பின் மலர் மாலை மார்ப. மௌனத்தை உற்று, மௌன நிலையை அடைந்து, நின்னை உணர்ந்து உணர்ந்து, பெருமானே உன்னை அறிந்து அறிந்து, எல்லாம் ஒருங்கிய பாசம் பசு கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி நிர்குணம் பூண்டு குணமில்லா தன்மையை அடைந்து ஜீவனாகிய என்னையும் மறந்து சிவோகம் பாவனையில் திளைத்திருந்தேன். இவ்வுடம்பு இறந்து போய்விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பை பற்றிய நினைப்பு இறந்து போய்விட்டது. முருகா, உன்னோடு ஒருங்கிய நிர்குணம் பூண்ட பொழுது என்னை மறந்திருந்தேன். யானாகிய என்னை விடுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. உடம்பு எந்தவிதமான ஒரு பற்றும் அற்ற நிலையில் இந்த ஆன்மா இருக்கும். இந்த நிலை வரப்பெற்ற ஞானிகளுக்கு பிராரப்தத்தை அனுபவித்தாலும் அதனால் வரும் இன்ப துன்பம் தொடராது. யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாயோகி என ஆழ்வாய். இது திருப்புகழ் வாக்கு. கடப்ப மலர் மாலைகணி மார்பனே, நான் மௌனத்தை உற வேண்டும். உன்னை பதியால் அறிந்து என்னுடைய மன வாக்குகளையெல்லாம் இழந்து குணமற்ற நிலையில் சிவபோதத்தோடு இருந்தேன். அப்பொழுது உடம்பை பற்றிய சிந்தனை ஒளிந்தது என்று அனுபவத்தை கூறுகிறார் அருணகிரியார்.